வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருக்க விஷயம் என்று சொன்னால், நம்ம ஏற்கனவே பகுதி 1 ஒரு வீடியோ பார்த்துருக்கிறோம். அதாவது மனிதனுக்கு ஏற்படக்கூடிய வியாதிகள், வருத்தங்கள், உடல் நிலைமைகள் சம்பந்தமாக. ஸோ இந்த வீடியோவில் அதனுடைய தொடர்ச்சியாக பகுதி 2 இன்னும் சில உடல்நிலைகள் சம்பந்தமான சொற்களை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வீடியோ லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள். எதுவும் டவுட்ஸ்ன்னு சொன்னால் என்ன கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதலாவது பார்ப்போம். ஏப்பம். ஏப்பம்ன்றதுக்கு சிங்களத்தில் ரமதெல். ரமதெல்ண்டா ஏப்பம். ஊமை. ஊமைக்கு பார்த்தீங்களா இருந்தால் கொழு. கொழு அல்ல கொழு. ஜி சவுண்டில் வரணும். கொழு. குருடு. குருடுக்கு அந்த. செவிடு. செவிடுக்கு பிஹிரி. பிஹிரி அப்படின்னு சொன்னால் காது கேளாதவர், செவிடு அப்படின்னு சொல்லி அர்த்தம். அடுத்தது நொண்டி. நொண்டிக்கு நொண்டி அப்படின்னு சொல்கிறது. இப்போ தமிழில் நொண்டின்ற போல் சிங்களத்திலையும் நொண்டி அப்படின்னு சொல்கிறது. அப்படி இல்லாட்டி அப்பகாத என்றாலும் நொண்டி தான். அடுத்தது இரத்தம். இரத்தத்துக்கு லே அல்லது ருதிரய. இப்போ தமிழில் ஒரு வார்த்தை இருக்குது உதிரம் என்று சொல்லி. ஸோ அதே போல் ருதிரய, அப்படி இல்லாட்டி லே. எச்சில். எச்சிலுக்கு கெள. சளி. சளிக்கு செம. அடுத்தது மூக்கில் இருந்து வரக்கூடிய மூக்குச்சளி. இதுக்கு சொல்கிறது ஒட்டு. ஸோ இந்த வேர்டை நான் எதுக்கு சேர்த்துனான்னு சொல்லி பார்த்தீங்களா இருந்தால், இப்போ சளி என்னும் போது செம. ஸோ இப்போ மூக்கில் இருந்து சளி சிந்துறதால மூக்குடைய பெயரை சொல்லி அதுக்கு பிறகு சளி என்று சேர்க்கலாம் தானே என்று சொல்லி நீங்கள் யோசிக்கக்கூடும். ஸோ அப்படி சொல்கிறதில்ல, இது தனியாகவே பேர் இருக்குது ஒடு என்று சொல்லி. அடுத்தது சீழ். சீழுக்கு செரவ. மலம். மலத்துக்கு மலை அப்படின்னு சொல்கிறது. அப்படி இல்லாட்டி கு என்றும் சொல்கிறது. கூ இல்லை கு. சிறுநீர். சிறுநீருக்கு மூத்ராண்டா சிறுநீர். அடுத்த வார்த்தையை பார்ப்போம். கண்ணீர். கண்ணீருக்கு கந்துளு. வாந்தி. வாந்திக்கு வமனய. வியர்வை. வியர்வைக்கு டஹதிய. வாசம். வாசத்துக்கு சுவந்த. இப்போ சில நேரத்தில் பார்த்திங்கன்னா இருந்தால் சந்தனக்குச்சி அல்லது ஊதுபத்தி இப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதற்கு சிங்களத்தில் பார்த்திங்களா இருந்தால் சுவந்த குருன்னு சொல்லி அடிச்சிருப்பாங்க. சுவந்த குரு அப்படின்னு சொன்னால் வாசக்குச்சி அப்படின்ற போல அர்த்தம். சந்தனக்குச்சி, சந்தனம் வரக்கூடிய இந்த ஒவ்வொரு ஃப்ளேவரில் இருக்கும் தானே, நம்ம ஊதுபத்தின்னு சொல்லி சொல்லுவோம். விசேஷமாக பூஜைகளுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடியது. ஸோ இதுக்கு சொல்கிறது சுவந்த குருன்னு சொல்லி. ஸோ சுவந்தன்னு சொன்னால் வாசம் என்று சொல்லி அர்த்தம். நாட்டம். நாட்டத்துக்கு கந்த. சுவை. சுவைக்கு ரச. சத்தம். சத்தத்துக்கு பார்த்தீங்கன்னா இருந்தால் சப்தய அல்லாட்டி சத்தய. ரெண்டு விதமாக இருக்குது. ரெண்டுக்குமே ரெண்டு அதாவது சொற்கள் தான் வித்தியாசம். 2 எழுத்துக்கள் தான் வித்தியாசம். முதலாவது சப்தய அல்லாட்டி சத்தய. அடுத்தது நிசப்தம். நிசப்தத்துக்கு நிஷபித்தய என்று சொன்னால் நிசப்தம். கிட்டத்தட்ட தமிழ் சொல்ல போல தான் இதுவும் வருகிறது. எதிரொலி. எதிரொலின்னா எக்கோ. இதுக்கு சொல்கிறது தோங்காரய அப்படின்னு சொன்னால் எதிரொலி. ஸோ பார்த்தீங்கன்னா நண்பர்களே, நம்முடைய சிங்கள மொழியில் பாகம் 2 நம்ம இதை பார்த்துருக்கிறோம். அதாவது உடலில் ஏற்படக்கூடிய உபாதைகள், உடலில் இருந்து வரக்கூடிய விஷயங்களை பற்றின ஒரு சில சொற்களை நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு கொள்ளுங்கள். வீடியோவை லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள். எதுவும் டவுட்ஸ்ன்னு சொன்னால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே முன்னுக்கு நான் போட்டது போல் இதில் வரக்கூடிய சில வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சங்கடத்தையோ அல்லது ஒரு ஒரு மாதிரியான ஒரு ஃபீலிங் ஒன்று தந்திருக்கலாம்.
ஏன்னு சொன்னால் நான் உடலில் இருக்க எல்லா விஷயங்களையும் பற்றியும் சொல்லிக்கொண்டு வந்ததால் அப்படி உங்களுக்கு சில ஃபீலிங் ஏற்பட்டிருக்கலாம். ஸோ அதுக்கு நான் என்னுடைய மன வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னு சொன்னால் இது ஒரு பொதுவான விஷயம் தானே. ஸோ எல்லா விஷயத்தையும் எல்லோரும் தெரிஞ்சு கொள்ளணும். இப்போ குறிப்பாக பார்த்தீங்களா இருந்தால் இப்போ ஒரு சில வேர்டை நான் வேணாம்னு சொல்லி அவாய்ட் பண்ணலாம். ஆனால் ஒரு மருத்துவம் சம்மந்தமான பாடம் பயில்றவங்களாக இருக்கலாம், ஆயுர்வேதம் சம்மந்தமான பாடம் பயில்றவங்களாக இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு விஷயத்தில் இப்போ ஒரு ஆஸ்பத்திரியில் நீங்கள் இருந்துக்கிட்டு இருக்கிறீங்க, ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி சொல்லணும் அப்படிங்கும்போது அந்த வார்த்தைகள் உங்களுக்கு சிலது தெரியாமல் இருக்கலாம். ஸோ இது இதில் இருக்கக்கூடிய சில இப்போ உதாரணத்துக்கு சிறுநீர், மலம் இது போன்ற சொற்கள் பார்த்திங்கன்னா தெரியாமல் இருக்கலாம். ஸோ நான் இந்த வேர்ட்ஸை பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ணினேன்னு சொல்லி சொன்னால் தற்சமயத்துக்கு உங்களுக்கு ஒரு தேவை வரும்போது, யாரோ ஒரு நபருக்கு தேவை வரும்போது அது பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். ஸோ அதனால தான் இப்படியான வார்த்தைகள் எல்லாத்தையுமே சேர்த்து நான் உங்களுக்கு இதில் சொல்லியிருக்கிறேன். ஸோ சங்கடம் உங்களுக்கு ஏற்பட்டிருந்தால் நான் மனதார மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். ஸோ இன்னும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.